மகா சிவராத்திரி எப்படி உருவானது தெரியுமா? ஒரு காலத்தில் உலகத்தில் பிரளயமானது. உலகத்தில் இருந்த உயிரினங்கள் சிவபெருமானிடம் ஒடுங்கின. அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று போனது. கருணையே உருவான அம்பிகை உலகம் மீண்டும் இயங்குவதற்கு, உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார். அப்போது சிவபெருமான் உயிர்களை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களை படைத்தருளினார். உலகம் செயல்படத் தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம்தான் சிவராத்திரி காலமாகும். மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டாள். அதைத் தொடர்ந்து நந்திய பெருமான், சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேற பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன. அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. முறையான சிவராத்திரி விரதம் பற்றி தெரியுமா? அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி சொல்லும் போது சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி விரதத்தை ஒரு நாள் முன்பு உணவு கட்டுப்பாட்டுடன் ஆரம்பிக்கவும், விரத நாளில் முழுமையாக பழம், பால், நீர் போன்றவற்றை மட்டும் உட்கொள்கின்றனர். பிரதோஷ கால பூஜை மாலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், இளநீர், மதுரம் மற்றும் விபூதி அபிஷேகம் செய்யலாம். முழு இரவும் ஜாக்கிரதையாக இருந்து சிவனை தியானிக்க வேண்டும். 4 கால பூஜை செய்யப்படுகிறது. மந்திரங்கள் மற்றும் சிவநாமம் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம். ருத்ர பிரஸ்னம் அல்லது சிவசக்தி மந்திரங்களை பாடலாம். வழிபாடு மற்றும் தியானம், சிவன் கதைகள் மற்றும் புராணங்களை கேட்கலாம். சிவபெருமானின் அருள் பெற தியானம் செய்யவும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெறுகிறது. குறிப்பாக இரவு 12:09 முதல் 12:59 வரை சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டினாலும் அது நடைபெறும். பூஜைகள் மாலை 6 மணியில் துவங்கி மறுநாள் காலை 6:30 மணி வரை நடைபெறும். இதில் 4 கால பூஜைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் சுமார் 3 மணி நேரம் நீளமாகும். இதில் மிக முக்கியமானது 3ஆம் கால பூஜை. இது நள்ளிரவு 12 மணியில் துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெறும். இதன் முதல் 50 நிமிடங்கள் நிஷித கால பூஜை என அழைக்கப்படுவது சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நேரம். இந்த நேரத்தில் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமானை வழிபட்டால் அவர்களின் அருளை பெறுவதாக நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி 27 காலை 7 மணிக்கு நிறைவடையும். இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாவிட்டாலும் 3ஆம் மற்றும் 4ஆம் காலங்களில் கண் விழித்து சிவ தரிசனம் செய்வது அவசியம். இந்த நேரம் உங்கள் பக்தியிலும் புதிய ஆற்றலும் அருளும் தரும். மகா சிவராத்திரியில் கண் விழிக்க கஷ்டமா? இரவு முழுவதும் விழிக்க இயலவில்லையா? 1 மணி நேரம் விழித்திருக்க பாருங்கள் என்கிறார்கள் பெரியோர்கள். கும்பராசி கூறிய மாசி மாதத்தில் சிவராத்திரி நாளில் கண் விழித்தால் அளவற்ற ஆற்றலை பெற்றிடலாம் என்பதை எல்லோரும் அறிவோம். அது என்ன 1 மணி நேரம் என்ற கேள்வி எழலாம். அன்னை பார்வதி தேவிக்காக ஆதி பரமேஸ்வரர் லிங்க ரூபமாய் தோன்றிய நாளிகையே மகா சிவராத்திரி காலம். சூரிய அஸ்தமன நேரத்தில் இருந்து 14ஆம் நாழிகை முதல் 16ஆம் நாழிகை வரை, அதாவது நள்ளிரவு 11:36 முதல் 12:24 வரை இந்நேரத்திலாவது விழித்திடுங்கள். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் பாவங்களையும் மன்னித்து ஈசன் நல்லருளும் வேண்டிய வரங்களையும் தரும் காலம் இதுவாகும். இந்த 3ஆம் கால பூஜையின் போது மட்டுமே சிவபெருமானுக்கு தாழம்பு சாத்தி வழிபாடு செய்யப்படும். இந்த நேரத்தில் நாமும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி சிவபெருமானிடம் வழிபாடு செய்தால் அந்த பிரார்த்தனை அப்படியே நடக்கும்.